திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். நீலா துங்கஸ்தனகிரி ததி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்த மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜனிகலிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னில் திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னே விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. Namaskaram. My name is Siddarth Sriram and I will be reciting Pasarams 13, 14 and 15. Pasaram 13. In this Pasaram, Andal wakes up a Gopika asking her to not get immersed in the ultimate bliss of enjoying the thoughts of Lord Krishna alone, but to join them and worship him with them together by saying Kullak kulere kudainda neeradade. She praises the Lord as the one who ripped apart the mouth of a demon who came in the form of a bird. It shows that if we are immersed in thoughts of Lord Krishna like this Gopika, the Lord will ward away all negative thoughts from our minds and help us not utter any hurtful words. Andal also says, Velli yerindu vyaram urangittu, through which she says if we are engrossed in thoughts of Krishna, he will remove our ignorance and give us wisdom, the wisdom to realize Krishna. புல்லின் வாய் கீந்தானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாதிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கள்ளம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பெனகான் போதரி கண்ணின் நாய் குள்ளக்குளிர குதைந்து நீராதாதே பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். பதிமூணாவது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்தி நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். பகாசுரனை வதைத்தவனும் எல்லா அசுரர்களையும் அழித்தவனுமாகிய அந்த பகவானின் வீரத்தினை பாடி எல்லா பெண்களும் நோன்பு நோற்பதற்காக தயாராக இருக்காங்க. கீழ்வானத்துல வியாழன் உறங்கியாச்சு, வெள்ளி முளைச்சாச்சு, பறவைகள்லாம் பறந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமான ஒரு காலை வேளை. கோளை மலர்கள் போன்றும் கண்களை உடைய பெண்ணே, நீ கண்ணனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நன்னாள்ல உள்ளமும் உடலும் குளிர நீராடாமல் இப்படி படுத்துட்டு இருக்கியே. எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ ஒருவேளை கண்ணனை நினைச்சு கூட படுத்துட்டு இருக்கலாம். ஆனா எங்களுடன் சேர்ந்து வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கண்ணனின் புகழ் பாடி அவனது வீரத்தை பாடி புண்ணியத்தை பெறுவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் உரைக்கின்றார்கள். இங்கே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய் கீண்டானை
பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் 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 பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சீலம்பினகான் போதரி கண்ணினாய் புள்ளும் சீலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளீர குடைந்து நீராடாதே குள்ள குளீர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய் Pasuram 14. In this pasuram, Andal wakes up a gopika who proclaims she would wake up everyone else. Through this pasuram, Andal explains the main purpose of our tongue, which is to chant the holy names of the Lord, and we should never feel shy to sing his praise. She praises the Lord as the one who holds the conch and the wheel and the one who is lotus-eyed. Through this, she says that he protects all those who surrendered to his holy feet. Lord Krishna loves his children immensely, protects them fiercely, and corrects them when they make a mistake, just like a mother. No matter what, a mother always loves her children. Similarly, the love of the Lord towards his devotees is so intense that his eyes look like a lotus, expressing that tender love and affection of the Lord. உங்கள் புரை கதே தோட்டத்து வாவியுள் செங்கரு நீர்வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொதி கூரை வெண்பர் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிதுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதை நாவுடையாய்
Nangodu sakkaram endum tadakkayan pangayakannane padelor empavai. திருப்பாவை 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய்நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உங்க வீட்டு புழக்கடையில செங்கல் நீர் மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு. ஆம்பல்வாய் தலை தாழ்ந்திருக்கு. காவி உடை தைத்த துறவிகள் எல்லாம் கோயிலை திறக்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். சரியா? நீ என்ன சொன்ன? எங்களை நீ சீக்கிரம் எழுந்து எங்களை எல்லாரும் எழுப்புற கூட்டிட்டு போறேன்னு சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்தினியா? காப்பாத்த வேண்டாமா? சங்கு சக்கரம் ஏந்திய அந்த திருமால், அந்த ஸ்ரீமன் நாராயணன், அவனை பாடாம நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே, இது நியாயமா இருக்கா என்று கேட்கிறார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பின கான். செங்கல் போடி கூரை வெண்பல் தவர் செங்கல் போடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய். சங்கோடு சக்கரம் ஏதும் தட கையில் சங்கோடு சக்கரம் ஏதும் தட கையும் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். Pasuram 50. In this pasuram, Andal wakes up the last of the 10 gopikas before proceeding to the temple to worship the Lord. This pasuram is arranged as a dialogue between the callers and the gopika who is reluctant to wake up. The 10 numbers can also be seen as the 10 indriyas or organs. There are 5 sense organs and 5 organs of action. All the 10 indriyas focus on the outside material world, while the goal is to turn inward to realize the Almighty. So, it can be seen as Andal is waking up each indriya to come out of this maya created by Krishna and to use these organs to realize him.
எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குடியோ சில் என்றழையேன் மின் நங்கை மிர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பந்தே உன் வாயிழுதும் வல்லியர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் பொந்தன்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றறுக்க வல்லானை மாயனை பாதேலோரம்பாவாய். பதினைந்தாவது பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் மாதிரி இருக்கும், ஒரு இன்டராக்ஷன் இருக்கும் ரெண்டு பேருக்கும். இளங்கிளியே நீ இன்னும் ஒருங்கின்னு இருக்கியே, எவ்வளவு நேரமா உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அங்கேருந்து பதில் எப்படி வருதுன்னாக்க, இவ்வளவு கடுமையா கூப்பிடாதீங்க, தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை பத்தி நல்லா தெரியும், நீ எப்பேற்பட்டவன் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சதுனால நீ இப்படி சொல்லிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை, நீ சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு மறுமொழி எப்படி வருதுன்னா, நான் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு பதில் வருது. சரி நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, இந்த இன்டராக்ஷன், டயலாக் இன்டராக்ஷன் பாருங்க. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, வான்னு கூட்ட நீ வரல. உடனே ஒரு கேள்வி, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறியா, எல்லாரும் வந்துட்டா, நீ மட்டும்தான் வரணும், உனக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம், நீ மட்டும் தனியா அங்க என்ன செய்து கொண்டு இருக்கிற. அப்புறம் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, அதாவது அந்த கொடிய யானையை கொன்றவனாகிய அந்த கண்ணவீரானை பாடணும், நீ சீக்கிரம் வந்து சேர் என்று சொல்கிறார்கள் இந்த பாசுரத்தில். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையேன் நங்கை மீர் போதர்கின்றேன் சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் 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 வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தார் போந்தெண்ணிக்கொள் எல்லாரும் போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை
பாடேலோ ரெம்பாவாய். பாரத்திருநாமம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழமூர், சோதி மணி மாதம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர், நான்மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாத்தும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐந்தும் அறியாத மானிதரை வையம் சுமப்பது வம்பு. திருவாடைப்பூரத்து ஜகுதித்தால் வாரியே, திருப்பாவை 30 செப்பினால் வாரியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்து பெண் பிள்ளை வாரியே, பெரும்பூதூர் மாமுனிக்க பின்னானால் வாரியே, 140 முன்னுரைத்தால் வாழியே, உயர் அரங்கே கன்னி யுகத்தால் வாழியே, மறுவாரும் திருமலி வல்ல நாதி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அருணாச்சலேஸ்வராய நமஹ. 8ஆம் பாசுரம். கோழி சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழிப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ, வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய், ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ, ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 8வது பாடல். தக்கராகப்பன். கோழிச்சிலம்பச் சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கம் எங்கும். ததறின சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், வெண்சங்கெங்கும். ஹரி கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும். கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி
கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழிது என்ன உறக்கமோ என்ன உறக்கமோ வாழிதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியனன்புடைமை ஆமரும் இவ்வாறே. வாழிது என்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியனன்புடைமை ஆமரும் இவ்வாறே. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை முதல்வனாய் நின்ற பொருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பவாய். ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பவாய். ஏழை பங்காளனை பாடலோ பாடலோ ஏழை பங்காளனை பாடலோ. எம்பா நம சிவாய. என்ன பறவைகள்லாம் கீச் கீச்சுன்னு கத்துறது, எல்லாம் பறந்துட்டு இருக்கு. காலையில வெண் சங்கு ஒலிக்கிறது, 7 சுரங்களாலான இசைக்கருவிகள் இசைக்கின்றது. அதை கேட்டும் நீ எழுந்திருக்காம இருக்க. அந்த பரஞ்சோதி ஒளி வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த பரஞ்சோதி, அந்த அண்ணாமலையார், அவனை பற்றி நாங்கள் பாடுகின்றோம். அவனுடைய பெருமையை பாடுகின்றோம். தனிப்பெரும் கருணையை பற்றி நாங்கள் பாடுகின்றோம். அவனது அன்பை பெற விழைகின்றோம். அதெல்லாம் கேட்டுக்கூட நீ உறங்கின்றிருக்கியா? அந்த திருமாலை போல் பக்தி செய்ய வேண்டாமா? ஊழி முதல்வனாகிய எம்பெருமானை பாட வேண்டாமா? எழுந்து வாராய் என்று அழைக்கின்றார்கள். அண்ணாமலையே போற்றி, அண்ணாமலையே போற்றி. கோழி சீலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கோழி சீலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழி பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ. வாழிதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானன்புடைமை ஆமாறும் யுவாரோ. வாழிதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியானன்புடைமை ஆமாறும் யுவாரோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஊழி முதல்வனாய் நின்ற
ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். ஏழை பங்காளனையே பாடலோரெம்பாவாய். திருவம்பாவை 8. அந்த ஈசனான சிவனின் அருமை கண்டு இந்த உலகம் விழித்துக் கொண்டது. ஆறறிவு இல்லா கோழியும் குருகும் சிவன் உணர்ந்து சத்தமிட்டது. ஆனால் இந்த அல்ப மாயையில் சிக்கி மாய தூக்க வலையிலிருந்து விடுபட முடியாமல் நாம் தூங்குகிறோம். அவன் பரஞ்சோதி, ஒப்பற்ற கருணைக்கடல். அவன் நம்மை ஆட்கொள்ள நாம் விழித்துக் கொள்ள தருணம் இதுவே. அண்ணாமலையே போற்றி, அண்ணாமலையே போற்றி. முன்னைப் பழம்பொருட்கும் முன்னைப் பழம்பொருளே, பெண்ணைப் புதுமைக்கும் போத்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம், உன் அடியாட் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையுமிலோம் ஏலோர் எம்பாவாய்.
திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 9வது பாடல். நிரூபத்துங்கரப்பன். முன்னை பழம் பொருட்டும் முன்னை பழம் பொருளே, முன்னை பழம் பொருட்டும் முன்னை பழம் பொருளே, முன்னை பழம் பொருட்டும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றியனே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோ, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோ, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம், உன்னடியார்த்தாள் பணிவோம், உன்னடியார்த்தாள் பணிவோம், மாங்கவர்க்கு பாகாவோம், அனவரேயம் கணவராவார், அனவரேயம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும் பாய் பணி செய்வோம், அனவரேயம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கெம் கோனல் குதியே, இன்ன வகையே இன்ன வகையே இன்ன வகையே எமக்கெம் கோனல் குதியல், இன்ன வகையே எமக்கெம் கோனல் குதியல், என்ன குறையும் இலோமேலோரெம்பாவாய், என்ன குறையும் இலோமேலோரெம்பாவாய், குறையிலோ மேலோ குறையிலோ திருச்சிற்றம்பலம். பழமையானவற்றிற்கும் பழமையானவன் நம் இறைவன். புதுமையாக ஒன்றை சொன்னோம்னா அந்த புதுமையிலும் புதுமையானவன் நம் இறைவன். உன்னையே நாங்கள் தலைவனாக கொண்டோம், நீதான் எங்களுக்கு தலைவன். உனது அடியார்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டோம், அவர்கள் சொல் பணி செய்வோம். எம்பெருமானே, சிவபெருமானே, அண்ணாமலையானே, உன் நாமத்தையே சதா ஜபித்துக் கொண்டு உனக்கு தொண்டு செய்வதையே கடமையாக கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் எமக்கு கணவராக வாய்க்க வேண்டும். அந்த பாக்கியத்தினை, அந்த பேற்றினை நீ எங்களுக்கு தந்து அருள வேண்டும். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே,
உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அன்னவரே எங்கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன கூறையும் இலோயேலோர் பாவாய் என்ன கூறையும் இலோயேலோரும் திருவெம்பாவை 9. ஜீவாத்மாவான நாம் அந்த சிவனுடன் ஒன்றிட ஒரே வழி அவனுக்கு நாம் செய்யும் அருந்தொண்டே ஆகும். மணப்பது கூட சிவத்தொண்டு செய்யும் அடியாரையே என்பது திண்ணமாய் இருத்தல் வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் அந்த சிவனுக்கே என்ற அர்ப்பணிப்பே நம்மை உயர்த்தி அந்த பரம்பொருளிடம் நம்மை சேர்க்கும். Namaskaram everybody and happy Deepavali. Bo invites you to the Gita for Yuva series in which we talk about the Gita and have discussions about it. I would personally like to explore more into it and you can now also join it on this occasion. Namaskaram, I am Rishi Musti and welcome to the Gita for Yuva series. Join me today as we continue with chapter 6, Dhyana Yoga, the yoga of self-control and meditation. So last when we left off, basically Krishna is stating the importance of all the duties and all the luxuries that you should leave behind, and what is basically the difference between the duties that you're supposed to do and the duties that you're doing for desire. He also explains what renunciation is. So chapter 6, Dhyana Yoga, is all about self-control and meditation. Lord Krishna continues that you should not make that mistake of thinking that somebody who gives up his own duties also with his own like luxuries and things like that, don't think that he is also a sannyasi. So you may also now interrupt me and say, why Krishna, a sannyasi, also renounces these actions? No, he does not renounce.
he grows out of it all. Because a householder cannot renounce his duties, secular and sacred, for he has achieved or gained nothing worthwhile to renounce. He will be only an escapist, running away from his duties. So one example is that you have chores to do, right? And you keep on pushing the time to do it. You say like, oh, 3 o'clock. Okay, and when it reaches 3 o'clock, you're like, okay, 3:45. After 3:45, you still don't do it. You keep on pushing and pushing and pushing and pushing. And sannyasa means renunciation of all ego, and this is achieved through relinquishing tyaga, the rewards of actions, karma phalam. Sannyasis and yogis are the people who discharge this knowledge, their duties well, in all fields of social and human endeavor without demanding any credit for themselves. So now Lord Krishna continues that he basically tells Arjuna that you should not make the mistake of thinking that a householder who basically gives up all the sacrifices, the so-called sacrifices, but also runs away from his own duties and leaves his own duties is a sannyasi. Do not believe that. He says, Krishna also continues to say that you may now interrupt me and say, why Krishna, a sannyasi, also renounces these actions? Like eventually. Krishna says that there's a difference. He doesn't renounce them. He simply grows out of them. So like good actions, like your own duty that you're supposed to do, eventually you're going to grow out of that. Like you will become more and more accustomed to that. You'll become more and more used to it. It will be seen as a whole duty to you. Eventually you won't have to do that at all. If you're if you're a student, you're trying to do your homework, right? Eventually, for the next few years, you are going to have to do your homework. But after you graduate college and all that, homework is not really a thing. Basically, what he's saying is, you grow accustomed to it. It doesn't really seem like a duty to you. When you reach that point of a level, that is already the next stage. That's what he's saying. Namaskaram. Now I will be chanting the slokams of the 6th chapter of Srimad Bhagavad Gita. Om Srimad Bhagavad Gita Shashtodhyayah Dhyana Yogaha Sri Bhagavan Uvacha Asamshayam Mahabaho Mano Durnigraham Chalam Abhyasena tu kaunteya vairagyena cha gruhyate. The blessed Lord said, undoubtedly, O mighty arm, the mind is difficult to control and is restless. But by practice, O son of Kunti, and by dispassion, it is restrained. That was the 35th slokam. So sannyasa itself means renunciation of all ego, and this is achieved through relinquishing, which is tyaga, the rewards of actions. Basically, this is like going all the way back to even the first chapter of Vishada Yoga and second chapter of Sankhya Yoga. It's basically the same principles. What Krishna is saying is that you should not be worried about what you get out of these actions, the fruits out of these actions that you get. You should not be worried. You should not be worried what you get out of them. You have to completely drop that. You should not expect anything in return for what you do. Like Krishna is basically saying that the fruit of these actions, you should not worry. You don't worry about what you get out of these actions. You should drop all that. You should not expect anything in return for what you do, nor should you expect to really like a reward for it, is basically what he's saying. And this ties back even all the way to like Vishada Yoga and Sankhya Yoga. As I said, it's the same principles, that abandoning that is the first step to even abandoning luxuries itself and all that. It's basically the first step to doing that. Sannyasa and yoga are complementary to each other, meaning without the renunciation of that ego, the sannyasa, you can't really relinquish the anxieties to enjoy the fruits of the action. The renunciation of the fruits itself, the tyaga, also you need to also renounce that ego, the sannyasa. Both thus go in hand, meaning you need one to do the other, you need the other to do this one.
you can't just directly skip to one. It's all intertwined with each other, like I said in last chapter. He who wants to improve must work, either prompted by desires or otherwise. Meaning, if you want to improve in anything, you have to work somehow or the other, even if it's prompted by desire. Even if it's prompted by desire, not being idle is still a very, 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 very basic step to that self-realization itself. At this stage, he can be called more as a sannyasi and a yogi. He's not anxious anymore to reap rewards, and hence is a renouncer. Meaning, the point where you become a sannyasi, right? It literally doesn't mean like you wear saffron clothes, you tie your hair up in a bundle, you grow a mustache and a beard, you sit under a tree and pray for like 24/7. It doesn't literally mean that. You have to get to the point where you're just doing actions, not expecting anything in return, not really expecting the rewards, like not even thinking about it. That's when you can be called a sannyasi, even if you know it or not. Okay. And he is ever devoted to the service of Narayana, a yogi too. Such a seeker can then walk easily on the path of meditation, from where the full experience of the infinite self is not difficult indeed. Meaning, as you progress more and more further, it becomes easier and easier to get to the higher levels, because these lower levels are the hardest part to bumping yourself up. It's like a kind of like a pad for bumping yourself up. Everything after that is basically easy, because if you let go of all these luxuries and the rewards and the fruits, eventually doing everything else will be very much easier to you, rather than if you just directly try to fly. If you like if you're taking wings, right, the early base, and you try to fly, you probably will fly because if you have wings, right? But if you're just standing on a building and just trying to jump off, try to fly high, it's going to be much more harder to fly. Now we go on to the 40th. पार्थनैवेह नामुत्र विनाशस्तस्य विद्यते न हि कल्याणकृत्कश्चिद् दुर्गतिं तात गच्छति. The blessed Lord said, O Partha, neither in this world nor in the next world is there destruction for him. None verily who strives to do good, O my son, ever comes to peace. So Krishna is again restating to Arjuna that if you want to realize the Supreme Lord, you should constantly and tirelessly strive. You cannot stop little bit. You push yourself for far limits, both the good and the evil instincts, right, that we have inside us. We must make an honest attempt to conquer those evil instincts by the good ones. Not again looking what we get by it. We're just looking to destroy that evil inside of us. A yogi who is in the path of perfection finds all of this joy, sorrow, honor, dishonor, pleasure, and pain. They don't disturb him at all, right? But with the knowledge he's acquired from everything he's experienced so far, and also from his own personal experiences, he contemplates constantly upon the Lord. Meaning, the self-realization is basically the God. So Arjuna tells, tell me, Krishna, what are the necessary prerequisites for meditation? I mean, how are we to practice contemplation upon the Lord? So in the last chapter now he's saying, okay, how do we get to the initial base to start launching off? Now he's saying, okay, how do we worship the Lord itself? Does it mean literal meditation or like what does it actually mean? Krishna says that man who is progressing to that path of perfection, who wants to practice that path of perfection, and he doesn't want to be disturbed by all the luxuries or anything like that, right? Must first of all choose a solitary spot away from the crowd that in the beginning might or might not disturb him. Like literally just an empty space. So basically the environment around you really matters to meditation. He's saying like you have to stay in a very calm, like maybe if there's a lot of trees around you, that's a good place to stay. If you're in a room, there's no people around you, that's a good place to stay. Otherwise, bad examples would be like in a party or something like that, or just like in a living room with everybody else would not be a very good example.
Then he says basically he should sit on the ground, he should put a skin, and over that again spread a piece of clean cloth. He should sit in a very comfortable posture. So he's going even down to the very last details about how to even sit properly for meditation movement. Basically, he's saying then he should direct his mind to think of God and God alone with no other thought to disturb him. I remember when I was I was maybe 7 or 8 years old, right? Whenever we were doing Gayatri Mantram, my dad would always tell me to just picture a black, like a black edge kind of thing, and just inside that, just any god that comes to your mind, and absolutely nothing else. He told me that if you know that this works, okay, if you know you're thinking about this long enough, if you open your eyes, there should be a greenish hue when you look, kind of thing. And that does happen. If you close your eyes for an incredibly long time and you open your eyes, you will see like a greenish hue or a bluish hue instead of just the regular thing. Basically, he's saying he should sit erect and steady with his head, neck, and trunk, or nose, in a straight line, and then as through gazing steadily in the direction of the tip of his nose, contemplate among the Lord. So a serene and calm mind, fearlessness, physical and mental control, which is brahmacharya, moderation in food and sleep, and total concentration above the Lord are factors that should help one to succeed in the meditation. Meaning, just alone sitting crisscross applesauce and just thinking about God is not really going to, it's not the only thing that's going to help. Right? You need to have a clean environment. You should not have any fear. You should have physical and mental control. Right? You should not be thinking, oh, I have an exam tomorrow. Oh, I have this. Oh my God. Right? Then moderation in food and sleep, and total concentration. Total concentration means total concentration. That is the hardest part about meditation, is getting yourself to totally concentrate. Even when I try to meditate about God, it's never possible for me to totally 100% concentrate. So basically saying these are the factors that help to succeed when meditation. Then he should do all these to become more and more proficient in it. For yogi, his exaggerated zeal to achieve the ideal over indulges in good activities, say for like a charity, for example, a dana, he will fail to achieve the infinite ideal. Meaning, if he's doing all this, like he's doing all this for that reward kind of thing. He's overdoing these things for that reward. He's saying, "Oh, I need to do a self-realization." First thing is, you shouldn't even be knowing yourself that you're trying to do that self-realization. You're just trying to go on a good path. It's kind of what it is. If you overdo anything, or literally anything, not just this, then it's not going to work out. And he will miss the absolute goal and fall victim to the lesser ideal, the sense of charity. Right? The giving this, giving to that. You're gonna think of that instead of thinking of the actual God. Therefore, single-minded, faithful devotion to the path of meditation alone can give us that necessary meditative power to experience the highest self, the Lord Infinite. Basically, a master of his senses, free from all the cravings and everything, right? His a fresh mind and fresh everything. A yoga yukta is a one who is in constant communion with God. Basically, he through sincere efforts, physical, mental, anything, right? He's completely erased all of his evil instincts at all. This is like that middle point, or coming towards the final point. He fully develops his good instincts to the maximum. He remains so steady in his contemplation of God that his mind in meditation can be compared to steady flame itself. So Arjuna says, "Oh Krishna, please also tell me the stages of progress in the path of meditation and the final state of yoga." So now he's actually saying, like, okay, what are the actual stages that you can go through? So Krishna says, okay, with a mind purely tamed and like your mind is only contemplating about God and subdued, and an intellect purified and sublimated to dwell in the glorious state of Godhood, right? One attains the realm of infinite bliss that can be appreciated and described only by such a sublime intellect. This infinite joy has no comparison whatsoever. So you can't really compare it to anything. Like even the greatest luxuries of yours, you cannot compare it
to what's happening over there. No amount of finite joy gathered from the external world and added up can even give us a vague idea of the infinite joy of the yogi in meditation. So a good example of this is that in this finite world, for example, right, we see a lot of paintings of God. We see him, let's say Vishnu, for example. Let's take Vishnu. It's just an example. If you search up Vishnu on Google, or if you ask somebody to show you a picture of Vishnu, it's not going to come in Google or anything that Vishnu is an infinite thing. It's like there's no color, there's no gender. They're going to give you a picture of a blue guy standing with 4 arms with a shankam, a gada, whatnot, right? But that is our finite, because that shows our finite experience of what Vishnu is. In reality, of course, he is much more than that. Everything we see on this earth is very, 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 very vague. What is compared to an actual God themselves. So basically, everything that's finite, basically, which is almost everything, combined multiply times infinite cannot even compare. It doesn't even give us a vague idea. This is basically saying that you should not think, I'll get so much, I'll get chocolate, I'll get this, I'll get that, I'll get so much TV, I'll get all this, right? It's not even a vague experience of what's happening over there. Now we'll go to 42nd. Athava yoginameva kule bhavati dhimatam etadhi dullabhataram loke janmayadi drisham. Or is he even born in the family of the wise yogis, where a birth like this is very difficult to obtain in this world? Thus completing the 6th chapter slokams. Iti Srimad Bhagavad Gitasu Upanishatsu Brahma Vidyayam Yoga Shastre Sri Krishna Arjuna Samvade Dhyana Yogo Nama Shashtodhyayaha. Namaskaraha. So now he says, from what I said so far, Arjuna, please do not come to the conclusion that it's easy to soar to the heights of such perfect meditation. Okay, because Krishna said before, you sit down, you basically down to the very posture and all that, right? It's easy to follow, but don't think that's just it. Okay, he says this progress from the starting point to the finish is very, 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 very slow. These kind of things actually they take lifetimes to complete. If you're starting at like an age like me, I'm only 12 years old right now, I probably won't even get to that point until I'm 70. Because that's the amount of time it takes. Maybe even more than that. So Krishna again speaks, Arjuna, in spite of our intention to attain the goal, the mind by itself will gather from all sides desires which will then hamper our spiritual, like obstacles. Right? And by sheer force of and how can we face them successfully, Krishna? So he's basically saying like even when you try to start this path, right, there will be a lot of rocks and obstacles that come in your way, right? You will still see all these luxuries around you, right? It's almost impossible to not get drawn to it, right? So how do we do that? So Krishna says, Arjuna, in spite of our intention to attain that goal, mind by itself will gather from all that, okay? They will already just stay away from it. Okay, but he says, by sheer force of determination, we should reject all desires, whatever be their nature. Okay, that's again coming back to controlling your senses. Your senses are the ones that are telling you to go back, right? They're telling you to go to those luxuries and desires, right? I talked about it in the previous chapters about how to control that senses, but Krishna says about how to control that exact senses, about doing all that. But he's basically saying that the senses are the ones that do these. If you master those senses, then that's a huge lead. That's a huge step forward, and that's going to basically erase all obstacles from your way. So basically saying this mind is thus pure and sublime, and trained is not conquered forever. He says, okay, alright Krishna, but there must be people who struggled hard in the right direction to attain the ideal. Constant contemplation
upon the realization of Supreme, but have failed to attain it. You'll see a lot of historical figures throughout Indian history who have done all these things but have still failed to do it. So he's saying like, okay, they left the earth but have not reached even heaven, right? So what that means, like, if I take this path, right? If I die, for example, if I go to heaven, right? If I don't go to heaven, what happens to the people who don't? Although they've done this their entire life, this is the goal they're trying to reach, they still don't go to heaven and all. Why is this? Krishna says, Arjuna, no one who has struggled at least a little to remain in the state of contemplation, which leads to the realm of God, who has covered even a little distance in the pilgrimage and may not have reached the inner shrine, will ever come to ruin. Meaning, even like a small distraction that can bump your whole road away. That even a small, if you're going on a truck ride, right? I'm showing how to control your senses. That's like the controls of your car. You're like going past those obstacles, those rocks. You're driving past them, right? But even if you accidentally hit into one, if you accidentally get drawn to luxury, your whole car stops. You cannot go that path anymore, right? And then that basically means your whole spiritual path is basically just gone. Even the smallest obstacle can change it. But he says, the value of the reward depends on the intensity and sincerity. Like, if you're doing it just because of like, oh, I'm going to go to heaven, which is what most people do today. Like, if they're expecting good reward, versus like if they're just doing it to that self-contemplation reward kind of thing. Depending on that, it's based on the intensity and sincerity. Then he says, after death, they will all go to heaven and enjoy pleasures there for years. Okay, they will do that. They will all come back to the world again and will be born in such happy surroundings, wealthy, pure, wise, and so on, depending on their past tendencies, the vasanas. So Arjuna says, how can a yoga brahta, a self-exile from the path of meditation, meaning you yourself, basically, self-exiled, so that you can do this meditation, you left everything behind. Bring the spiritual knowledge into the next birth. Meaning, even once you die, how do you bring that to the next birth? And how does that work? If you're a criminal in your past life, how does that affect what happens in this life? How does that even make sense? Krishna says, just as today is only a continuation of yesterday and tomorrow, life itself is a continuation. You have multiple lives to go. All that knowledge is still stored there. It's all still stored. As he said, this is like even like all the way back to Vishada Yoga. He's basically talking about the soul, about how you have like the soul is still there. It's not completely, only the body is gone. That soul is still there. Meaning your same personality, your same attribute, your same everything, which will change over time. But that old ones, it gets put into a new body. Basically, therefore, when a yoga brahta starts his study of scriptures, he can easily master knowledge therein because he started with a spiritual capital already acquired in his past births. It's like a launching point. It's like a capital. With your capital, you launch more, farther. You expand. Basically, says Arjuna, understand well that the yogi who stands on the highest rung of the spiritual ladder, a man perfect and steady in meditation, is the noblest creature upon the earth, more than anything. Even among yoginis, those who can meditate upon me effortlessly and with faith are the best. They have already discovered their oneness with me, is basically what he's saying. So this was Dhyana Yoga, chapter 6. It was quite a long chapter, but join us next time as we talk about Jnana Vijnana Yoga, which is chapter 7, the yoga of knowledge and wisdom.
Ananya, and today I'll be chanting the Ganapati Mantram, Pavakana Saraswati, a few Gayatris, and a portion of the Ganapati Atharva Sriram. And I would like to thank Yada and AVG Foundation for giving me this opportunity today. Shri Gurubhyo Namaha Harihi Om Gananam Tva Ganapati Gum Havamahe Kavim Kavinam Upamashravastamam Jeshtarajam Brahmanam Brahmanaspatan Shunvannodibissida Sadanam Om Shri Mahaganapataye Namaha Pavakana Saraswati Vaje Birvajanivati Yagnyam Vastu Diya Vasuhu Chodayatri Sunritanam Chetanti Sumatinam Yagnyam Dade Saraswati Maho Arna Saraswati Prachetayati Ketuna Diyo Vishwa Virajati Prano Devi Saraswati Vaje Birvajanivati Deenamavitrayavatu Vagdevyai Namaha Ekadantāya vidmahe vakratundāya dhīmahi tanno dantif prachodayāt Ekadantāya vidmahe chakratundāya dhīmahi tanno nandif prachodayāt Nārayanāya vidmahe vasudevāya dhīmahi tanno vishnuf prachodayāt Tatpurushāya vidmahe mahādevāya dhīmahi Tanno Rudra Prachodayāt. Hello everyone, my name is Akhilesh Chandrasekhar and today I will be chanting the Ganapati Atharva Sriram, the 16 names of Sumukhaya Namaha, the 2 Shanno Mitras and the closing prayer Sahana Bhavatu. Thanks to Yada and AVG for this opportunity. Om Badram Karne Bishruniyama Devaha Bhadram Vashyemakshabiryajatraha Stirairangaistustuvaagum sastanubihi Yashema devahitam yadayuhu Swasti na indro vriddashravaha Swasti na pusha vishwavedaha Swasti na starchya arishtanemihi Swasti no brahaspatir dadatu Om Shanti Shanti Shantihi Om Namaste Ganapataye Tvameva Pratyaksham Tattvamasi Tvameva Kevalam Kartasi Tvameva Kevalam Dhartasi Tvameva Kevalam Hartasi Tvameva Sarvam Khalvidam Brahmasi Tvam Sakshat Atmasi Nityam Ritam Vachmi Satyam Vachmi Avatvam Mam Avavaktaram Avashrotaram Avadataram Avadhataram Avanuchanam Avasishyam Avapashchataat Avapurastat Avuttarataat Avadakshinatat Avachordvataat Avadharataat Sarvato Mam Pahi Pahi Samantat Tvam Vanmayastvam Chinmayah Tvam Anandamayastvam Brahmamayah Tvam Satchinantanandadvitiyosi Tvam Pratyaksham Brahmasi Tvam Jnanamayo Vijnanamayosi Om Sarvam Jagadidam Tvatto Jayate Sarvam Jagadidam Tvattastishtati Sarvam Jagadidam Tvayalayameshati Tvam Bhumirapo Nalo Nilo Nabaha Tvam Chatvari Vakpadani Tvam Gunatrayatitaha Tvam Avastatrayatitaha Tvam Dehatrayatitaha Tvam Kalatrayatitaha Tvam Mooladhare Sitosi Nityam Tvam Shaktitrayatmakaha Tvam Yogino Dhyayanti Nityam Tvam Brahmastvam Vishnustvam Rudrastvam Indrastvam Agnistvam Vayustvam Suryastvam Chandamastram Brahma Bhurbhuva Suvarom Ganadim Purvamucharya
वर्णादींस्तदनन्तरम् अनुस्वारस्परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुष्वरूपम् ककारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् सगुंहिता सन्धिः सैषा गणेश विद्या गणकऋषिः निक्षिद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गङ्गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमं कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणो मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवासिषं रक्तगन्धानुलिप्ताङ्गं प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः ॐ शान्ति शान्ति शान्तिः Thank you. ॐ नमो व्रातपदये नमो गणपतये नमः प्रमथपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः एतदर्वशीर्षं योधीते च ब्रह्मभूयाय कल्पते स सर्वविघ्नैर्न बाध्यते स सर्वत्र सुखमेदते स पञ्चमहापापान् प्रमुच्यते सायमदीयानो दिवशकृतं पापं नाशयति प्रातरदीयानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः प्रयुञ्जानो पापो अपापो भवति सर्वत्राधीयानो अपविघ्नो भवति धर्मार्थकाममोक्षं च विन्दति इदमतर्वशीर्षमशिष्याय न देयम् यो यदि मोहादाश्यते स पापीयान् भवति सहस्रावर्तनाद्यं यं काममदीते तं तमनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति स वाग्मी भवति चतुर्थ्यामनुष्णं जपति स विद्यावान् भवति इत्यतर्वणवाक्यम् ब्रह्माद्यवर्णं विद्यानभिवेति कदाचनेति यो दूर्वान् पूरैर्यजति स वैश्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति स मेधावान् भवति यो मोदकसहस्रेण यजति स वाञ्छितफलमवाप्नोति यः साज्यसमिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते अष्टौ ब्राह्मणान् सम्यग् ग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानद्यां प्रतिमासन्निधौ वा जप्त्वा सिद्धमन्त्रो भवति महाविज्ञान् प्रमुच्यते महादोषान् प्रमुच्यते महापापान् प्रमुच्यते स सर्वविद् भवति स सर्वविद् भवति य एवं वेद इत्युपनिषते ॐ सुमुखाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णकाय नमः लम्बोदराय नमः विकटाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचन्द्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः शूर्पकर्णाय नमः हेरम्बाय नमः स्कन्दपूर्वजाय नमः सिद्धिविनायकाय नमः
दक्षं ब्रह्मवादिशं ऋतमवादिशं सत्यमवादिशं तन्मामावीद तद्वक्तारमावीद आवीद मां आवीद वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु हरि ओं तत्सत् Namaskaram. I am Malavika Anand from Phoenix, Arizona. I am so happy to be a part of Yada's Margazhi Yuva Utsav. In this occasion, I would like to express my sincere pranamams to my Guru, Dr. Varamutam Chandrababu Sir, Ms. Abhirami Rupraj, and Ms. Ayantika Depoy. In today's episode, I'll be performing some kirtans and bhajans. To start off, I'll be singing a Tamil bhajan composed by M. Keeravani in the ragam Kalyani, set to Adi Talam, sung by P. Sushila ma'am. கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் இந்நாவில் சிந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் இந்நாவில் சிந்தமிழே ஆலங்கார தேவதையே வனிதாமணி இசைகலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் இந்நாவில் சிந்தமிழே மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் மரகத வளைக்கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் அருள் ஞான கரம் ஒன்றில் ஜபமாலை விளங்கும் அருள் ஞான கரம் ஒன்றில் ஜபமாலை விளங்கும் ஸ்ருதியோடு லய பாவ ஸ்வரராக ஞானம் ஸ்ருதியோடு லய பாவ ஸ்வரராக ஞானம் சரஸ்வதி மாதாவும் வீணையில் எழும் நாதம் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் இந்நாவில் சிந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் இந்நாவில் சிந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி இசைகலையாவும்
சிந்தமிழே. Now, I'm going to sing a Krishna Kriti from Krishna Kripa, which is written by Sri Satish Menon and composed by Miss Jyoti Satish in the raga Saraswati, set to Adi Talam. ഗ്രാമീണ സന്ധ്യയെ സിന്ദൂരമണിച്ചു ആഴിയിലാദിത്യൻ ആണിറങ്ങുമ്പോ അകലെ ആകാശത്തോരോരോ താരകൾ പകലിനെ പരിഹസിച്ചോടിയെത്തി. ഗ്രാമീണ സന്ധ്യയെ സിന്ദൂരമണിച്ചു ആഴിയിലാദിത്യൻ ആണിറങ്ങുമ്പോ അകലെ ആകാശത്തോരോരോ താരകൾ പകലിനെ പരിഹസിച്ചോണിയെത്തി. കുളിരേകുമിരുളിലെ കടിവച്ചു നീങ്ങവേ ചിതറിയ ചിന്തകൾ ചേക്കേറുന്നു. കുളിരേകുമിരുളിലെ കടിവച്ചു നീങ്ങവേ ചിതറിയ ചിന്തകൾ ചേക്കേറുന്നു. അഴകേറും കനവുകൾ അകലുന്നുവോ എന്നിൽ പുഞ്ചിരി തൂകിനി മറഞ്ഞുപോയോ കൃഷ്ണ പുഞ്ചിരി തൂകിനി മറഞ്ഞുപോയോ. ഗ്രാമീണ സന്ധ്യയെ സിന്ദൂരമണിച്ചു ആഴിയിലാദിത്യൻ ആണിറങ്ങുമ്പോ അകലെ ആകാശത്തോരോരോ താരകൾ പകലിനെ പരിഹസിച്ചോടിയെത്തി. പൂമുഖമുറ്റത്തെ പ്രഭാത കിരണത്തിൽ പുഷ്പങ്ങൾ പരിമള ചെപ്പു തുറന്ന്. പൂമുഖമുറ്റത്തെ പ്രഭാത കിരണത്തിൽ പുഷ്പങ്ങൾ പരിമള ചെപ്പു തുറന്ന്. പുലർക്കാലത്തിന്നല സുഗന്ധം പങ്കിടവേ മുഴങ്ങുന്നു മനം കവർന്നൊരു വേണുഗാനം. പുലർക്കാലത്തിന്നല സുഗന്ധം പങ്കിടവേ മുഴങ്ങുന്നു മനം കവർന്നൊരു വേണുഗാനം. ഗ്രാമീണ സന്ധ്യയെ സിന്ദൂരമണിച്ചു ആഴിയിലാദിത്യൻ ആണിറങ്ങുമ്പോ അകലെ ആകാശത്തോരോരോ താരകൾ പകലിനെ പരിഹസിച്ചോടിയെത്തി. Now, I'm going to sing another Kriti from Krishna Kripa, which is also written by Mr. Satish Menon and composed
by Vinodji. ഗുരുവായൂരപ്പനെ ഓർത്തിരിക്കുമ്പോൾ ഇന്നുണ്ണി ചാരത്തു വരുന്നതായി തോന്നും. കണ്ണൻ മനസ്സിൽ കളിക്കുന്ന പോലെ ഇന്നും ഞാൻ ഓർക്കുമ പാവന ദർശനം. ഇന്നും ഞാൻ ഓർക്കുമ പാവന ദർശനം. ഗുരുവായൂരപ്പനെ ഓർത്തിരിക്കുമ്പോൾ ഇന്നുണ്ണി ചാരത്തു വരുന്നതായി തോന്നും. കണ്ണൻ മനസ്സിൽ കളിക്കുന്ന പോലെ ഇന്നും ഞാൻ ഓർക്കുമ പാവന ദർശനം. ഇന്നും ഞാൻ ഓർക്കുമ പാവന ദർശനം. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ഹരേ ജയ മാധവ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ഹരേ ജയ മാധവ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. എന്നിൽ വിരിയുന്നു ജീവന പുഷ്പമാ. കരളിൽ കിളിർക്കും കനവിൻ കിനാക്കള. എന്നിൽ വിരിയുന്നു ജീവന പുഷ്പമായി. കരളിൽ കിളിർക്കും കനവിൻ കിനാക്കള. നന്മ നിറഞ്ഞ നിൻ നാമങ്ങൾ ചൊല്ലുമ്പോൾ അരികിൽ നീന്നും അണയുന്നതായി തോന്നും. അരികിൽ നീന്നും അണയുന്നതായി തോന്നും. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ഹരേ ജയ മാധവ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ഹരേ ജയ മാധവ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. കൺകളടച്ചു ഞാൻ നിന്നെ സ്മരിക്കുമ്പോൾ ആത്മാവിൽ നിൻ ജ്യോതി തെളിയുന്ന പോലെ. കൺകളടച്ചു ഞാൻ നിന്നെ സ്മരിക്കുമ്പോൾ ആത്മാവിൽ നിൻ ജ്യോതി തെളിയുന്ന പോലെ. നിൻ മന്ദഹാസവും മായാത്ത മഹിമയും എന്നുള്ളിൽ വിരിയുന്നു മാനസ പൂക്കളാ. നിൻ മന്ദഹാസവും മായാത്ത മഹിമയും എന്നുള്ളിൽ വിരിയുന്നു മാനസ പൂക്കളാ. കൃഷ്ണ കൃഷ്ണ മനോഹര നീ വരില്ലേ എന്നു. അരവിന്ദലോചന നീ വരില്ലേ. ഗുരുവായൂരപ്പനെ ഓർത്തിരിക്കുമ്പോൾ ഇന്നുണ്ണി ചാരത്തു വരുന്നതായി തോന്നും. കണ്ണൻ മനസ്സിൽ കളിക്കുന്ന പോലെ എന്നും ഞാൻ ഓർക്കുമ പാവന ദർശനം. എന്നും ഞാൻ ഓർക്കുമ പാവന ദർശനം. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ഹരേ ജയ മാധവ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ഹരേ ജയ
कृष्ण गोविन्द नारायण हरे. Thank you. Next, I'm going to sing a Namavali in the ragam Shahana, set to Adi Talam. This kriti is composed by Sri Tyagaraja Swami. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama, Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Ilaranidaya Indana Radhaya, Ilaranidaya Indana Radhaya. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Jaladar Sadaya Swami Taladaya, Jaladar Sadaya Swami Taladaya. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Pankaja Vadanama Aguga Juduma, Pankaja Vadanama Aguga Juduma. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. E janma papamo yavari shavamo, e janma papamo yavari shavamo. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Enadi kopamo niriyana pavamo, enadi kopamo niriyana pavamo. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Sarvamo nivada satyarupodada, sarvamo nivada satyarupodada. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Raghavirahita Shri Tyagarajaludha, Raghavirahita Shri Tyagarajaludha. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Shri Rama, Shri Rama, Shri Manohar Rama. Shri Manohar Rama, Shri Manohar Rama. Thank you. Next, I'm going to sing another kriti from Krishna Kripa, which is also written by Sri Satish Menon and composed by Mrs. Jyoti Satish in the raga Dharmavati. Sundara Suravila Vrindavanatil Leelagaladumin Kannane Kanduvo Sundara Suravila
വിരിച്ചു വയ്ക്കും മലർമേത്ത കണ്ണനാ വിരിച്ചു വയ്ക്കും സുന്ദര സുരഭില വൃന്ദാവനത്തിൽ ലീലകളാടുമിൻ കണ്ണനെ കണ്ടുവോ നിലവിലും കനവിലും നിനക്കായി പൂമാല്യം വാടാതെ മിഴിനീരായി നനച്ചു വയ്ക്കും നിലവിലും കനവിലും നിനക്കായി പൂമാല്യം വാടാതെ മിഴിനീരായി നനച്ചു വയ്ക്കും മനസ്സിലെ മണിദീപം അണയുന്നതിൻ മുൻപേ ചാരത്തു വരുമെന്നോ നിനച്ചിരിക്കും ഞാൻ മനസ്സിലെ മണിദീപം അണയുന്നതിൻ മുൻപേ ചാരത്തു വരുമെന്നോ നിനച്ചിരിക്കും ഞാൻ ചാരത്തു വരുമെന്നോ നിനച്ചിരിക്കും ഞാൻ സുന്ദര സുരഹില വൃന്ദാവനത്തിൽ ലീലകളാടുമിൻ കണ്ണനെ കണ്ടുവോ സുന്ദര സുരഹില വൃന്ദാവനത്തിൽ ലീലകളാടുമിൻ കണ്ണനെ കണ്ടുവോ കണ്ണാ ഞാൻ താവക ദർശനമണയാ കണ്ണുകളാൽ നിന്നെ ഒരു ക്ഷണം നുകരാ കണ്ണാ ഞാൻ താവക ദർശനമണയാ കണ്ണുകളാൽ നിന്നെ ഒരു ക്ഷണം നുകരാ നീലാംബരത്തിനും അപ്പുറത്തായി അനുദിനം മിഴി നട്ടു കാത്തിരിക്കും ഞാൻ നീലാംബരത്തിനും അപ്പുറത്തായി അനുദിനം മിഴി Namaskaram. My name is Krisha. I'm 14 years old. I'm from Hyderabad, India. First of all, I would like to thank Ramya ma'am and Yada for providing me this wonderful opportunity. I've been learning Kuchipudi dance for the past 8 years. My guru is Nritya. Today I'll be performing 3 items: Kolumide Ganapati, Vrindavan Niliye and Sri Rajarajeshwari Ashtakam. Thank you. Today I'm going to perform Kolumide Ganapati, a Kuchipudi item, choreographed by my guru Nritya. Lalita Raga Malika.
My next performance is Vrindavaniliye, choreographed by Vempadi Chinna Satyam Garu, Ritikaula Ragam Harikatha.
My next performance is Sri Rajarajeshwari Ashtakam, choreographed by my guru, late Dr. Padmashri Shubha Naidu.
Once again, thank you, Yada, for providing this platform and encouraging youth artists. Namo